வணக்கம். தைராய்டு பிரச்சனையினால அவஸ்தைப்பட்டு இருக்கிறீங்களா? என்ன பண்ணாலும் முதுகு வலி குறையவே இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்களா? இந்த ரெண்டு பிரச்சனையும் சரி பண்றதுக்கும் மனசை ஒருநிலைப்படுத்தி ரொம்ப ரிலாக்ஸ் பண்றதுக்கும் ஒரு சூப்பரான ஆசனா நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். 100 டேஸ் சேலஞ்சில் டே 12ஓட ஆசனா நம்ம பார்க்க போறது சசாங்காசனா. சசாங்கம் அப்படின்னா முயல் அப்படின்னு பேரு. நம்ம பண்ற அந்த போஸ்டர் முயல் மாதிரி இருக்கிறதுனால சசாங்காசனா அப்படின்னு இதுக்கு பேரு. இந்த ஆசனா எந்த சக்கரத்துக்கான ஆசனா அப்படின்னு பாத்தீங்கன்னா விசுத்தி சக்கரா, தொண்டை குழி, இதுக்கான ஆசனா. இதனால உயிர் பெறக்கூடிய உறுப்புகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா தைராய்டு சுரப்பி, பேராதைராய்டு சுரப்பி, இந்த ரெண்டுமே அதனால உயிர் பெறப்போகுது. அதனால என்ன பிரச்சனை இதுல சரியாகும் பேர்லயே இருக்கு. ஹைப்பர் தைராய்டு, ஹைப்போ தைராய்டு, இந்த பிரச்சனை இருக்கிறவங்க இந்த ஆசனா பண்ணும்போது நல்லா கண்ட்ரோலுக்குள்ள வரும். முதுகு வலி பிரச்சனை இருக்கிறவங்க இந்த ஆசனா பண்ணும்போது முதுகு வலி நல்லாவே குறைஞ்சு வரும். இப்ப இந்த ஆசனாவை யாரெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு முதல்ல பாத்திரலாமா? மூட்டு வலி அதிகமா இருக்கிறவங்க, கணுக்கால், இந்த ஜாயிண்ட் பெயின் இருக்கிறவங்க இந்த ஆசனாவை தவிர்த்துக்கலாம். மற்றபடி இந்த ஆசனா எல்லாருமே பண்ணலாம். இஸ்லாமியர்கள் தொழுகை பண்ணும்போது இந்த ஆசனால இருந்துதான் பண்ணுவாங்க அப்படின்றப்பவே நம்ம மனசை ஒருநிலைப்படுத்துறதுக்கும் ரொம்ப சூப்பரான ஆசனாவா இது இருக்கும். இந்த ஆசனா எப்படி பண்றது அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? இது மாதிரி ஒரு விரிப்பு விரிச்சுக்குங்க. இந்த ஆசனா கட்டாயம் வெறும் தரையில பண்ணக்கூடாது. இது மாதிரி ஒரு மேட் இல்லைன்னா விரிப்புல தான் பண்ணணும். கால்கள் பாதத்தை நல்லா பின்னாடி சாய்ச்சி உட்காந்துங்க. வஜ்ராசனத்துல உட்காந்துங்க. வஜ்ராசனத்துல உட்காந்து கைகளை நல்லா உயர்த்தி நல்லா மூச்சை இழுத்துக்குங்க. மூச்சை விட்டுட்டே ரிலாக்ஸா வாங்க. இந்த ஆசனம் பண்ணும்போது இடுப்பு தூக்கக்கூடாது. உங்களுடைய இடுப்பு குதிங்கால தொட்ட மாதிரி தான் இருக்கணும். நெத்தி தரையை தொடாட்டி பரவாயில்ல. ஆரம்ப நிலையில இருக்கிறவங்களுக்கு தொடாது. இவ்வளவுதான் வரும், பரவாயில்லை. என்னால நல்லா தொட முடியும் அப்படின்றதுனால கொடுக்குறேன். இதே மாதிரி நீங்க 30 வினாடியில இருந்து 3 நிமிஷம் 4 நிமிஷம் வரைக்கும் நீங்க தாராளமா நிக்கலாம். மூட்டு வலி ஆரம்பிக்குது, வலிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க உடனே இறங்கிடலாம். வலிக்க இந்த ஆசனாவை தொடர்ந்து பண்ணக்கூடாது. இதோட முக்கியமான ப்ரிகாஷன். என்னோட சேர்ந்து பழக்கத்தை வழக்கமாக்குறதும் இந்த 100 டேஸ் சேலஞ்சில் நீங்க கலந்துக்கணும் அப்படின்னா என்னை ஃபாலோ பண்ணிட்டு தம்ஸ் அப் ரெடி அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.